உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் சந்தோஷமாக இருக்கணுங்க, அவ்வளவே தான். செய்வோமா பூரிட்டோஸ், சுவையான பூரிட்டோஸ், மெக்சிகோவில் செய்யும் சூப்பர் பூரிட்டோஸ். மெக்சிகோ சமையலெல்லாம் நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? கற்றுக்கிறது மட்டுமா, செஞ்சு நல்லா சாப்பிட்றோம். பாருங்களேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் செய்ய போகிற டிஷ் வந்து ஒரு மெக்சிகன் டிஷ். இதுக்கு பேர் வந்து பெரிட்டோ, இல்லைனா சில பேர் வந்து டொட்டிலா ரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சப்பாத்தி மாதிரி ஒரு ஃப்ளாட் பிரெட் செஞ்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன ஸ்டஃபிங் வைக்கணுமோ வச்சு அதை அழகாக ரோல் பண்ணி சாப்பிட்றது தான் டொட்டிலா ரேப்ஸ். அந்த டொட்டிலா எப்படி செய்கிறதுன்னு முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். டொட்டிலாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், வேக வைத்த ராஜ்மா பருப்பு 1 கப், ப்ரோக்கோலி 1/4 கப், முட்டைக்கோஸ் 1/4 கப், கேரட் 1/4 கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், சோளமாவு 3/4 கப், தயிர் 1 மேஜைக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, மிளகாய் விதைகள் 1 மேஜைக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா வெறும் 3 ஐட்டம் தான்: உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா. இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு சப்பாத்தி டோ எப்படி செய்வோமோ அந்த அளவுக்கு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவை சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கணும். பிணைஞ்சிட்டு எப்படி நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோமோ அதே மாதிரி நல்ல பெரிய பால்ஸாக எடுத்து நம்ம இப்போ சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்ட போகிறோம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம மைதாவில் செய்கிறதுனால கொஞ்சம் இழுக்கும். நம்ம சப்பாத்தி செஞ்சது ஆட்டாவில் செய்வோம், அது வந்து கரெக்டாக நம்ம ஷேப்க்கு வரும். இது வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் நீங்கள் மெதுவாக அதை செய்யுங்க. தவா நல்லா இப்போ சூடு ஏறிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெயை ட்ரிசல் பண்ணிக்கோங்க. அதில் இந்த செஞ்சுருக்க டொட்டிலாவை அழகாக இப்படி போட்டு, இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் எதுவும் போட தேவையில்லை. அப்படியே 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி நல்லா சப்பாத்தி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்ட் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நிறையா செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம ரேப் செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். கரையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் இப்போ நல்லா சூடாரிச்சு. முதல்ல நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். ப்ரோக்கோலி நல்லா குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கிறது, கேரட், கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல நல்லா கிளறி விட்டுருவோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னே பர்பிள் கேபேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பர்பிள் கேபேஜ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மல் முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மெக்சிகன் சமையலில் நிறைய இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடரோ இல்லை ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரோட்டீன் சேர்க்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ரஜ்மா இதை வந்து ஊற வச்சு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அதோட சேர்த்துக்கலாம்.
ஏன்னா வெறும் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன் அங்கே இல்லைன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இப்போ இந்த டொட்டிலாவில் நம்ம வந்து யோகட், அதாவது தயிர், உங்களுக்கு தயிர் விருப்பம் இல்லைன்னா மயோனைஸ் தடவிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சீனி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய எந்த சாஸ் போட்டாலும் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சீஸ் எடுத்துங்க. அதில் இதை வந்து எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறீங்க பாருங்கள். முதல்ல அதை கவர் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட்லேருந்து ஒரு பக்கம், ரைட்லேருந்து ஒரு பக்கம். இந்த பெரிட்டோ வந்து நீங்கள் லஞ்சாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னராகவும் சாப்பிட்லாம். பெரிட்டோ தயார். பிரிட்டோ செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், வேக வைத்த ராஜ்மா பருப்பு 1 கப், ப்ரொக்கோலி 1/4 கப், முட்டைக்கோஸ் 1/4 கப், கேரட் 1/4 கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், சோளமாவு 3/4 கப், தயிர் 1 மேஜைக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, மிளகாய் விதைகள் 1 மேஜைக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பிரீட்டோ செய்முறை: ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, சோளமாவு, உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதில் சிறிதளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியான மாவாக நன்றாக பிசைந்து கொள்ளவும். பிறகு அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி மெல்லிய சப்பாத்தியாக நன்றாக திரட்டிக் கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த தவாவில் போட்டு 2 பக்கமும் எண்ணெயை ஊற்றி வேக வைத்து எடுத்து தனியே வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் ப்ரொக்கோலி, கேரட், தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் மிளகாய் விதைகளை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் வேக வைத்த ராஜ்மா பருப்பு, சிறிதளவு தண்ணீர் இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கலந்து ஆற வைக்கவும். பிறகு ஒரு டாட்டிலாவின் நடுவில் சிறிதளவு தயிர், வதக்கிய காய்கறி கலவை, சிறிதளவு சீஸ் ஆகியவற்றை சேர்த்து மடித்து சாப்பிடவும். பிரீட்டோ தயார்.